அந்த ராமன் உங்களை காக்கட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் பொறுமை என்ற ஒன்று இல்லாமல் போய்விட்டது. சிறிது காலமாகவே நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஏதோ ஒரு விஷயத்தை இழந்தது போல, ஏதோ ஒரு கஷ்டம் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருப்பது போல, உன்னுடைய வாழ்க்கையின் நகர்வை நீயே முடிவெடுத்து விடுகிறாய். காரணம் மன உளைச்சலா? மன உளைச்சல் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்ப கட்ட காலத்தின் முதல் இப்பொழுது வரை நீ அப்படித்தானே இருந்திருக்க வேண்டும். இடையில் ஏன் இப்பொழுது மட்டும் இப்படி இருக்கிறாய்? இதனுடைய உண்மை தன்மை என்ன தெரியுமா? காலத்தில் உரியது என்னவோ அது உனக்கு கிடைக்கும். இன்பமாயினும் துன்பமாயினும் அதை ஏற்றுக்கொள்ள மனிதனாக மானிடப் பிறவி எடுத்து விட்டாய். எது கிடைத்தாலும் இழந்தாலும் கடவுள் உனக்காக கொடுக்கிறார் என்பதை உணர்ந்து கொள். அப்படிதான் உன்னுடைய மனநிலை ஆரம்ப காலத்தில் இருந்தது. ஆனால் இப்பொழுது எல்லாம் மாறிவிட்டது. எதற்காக மாறினாய், ஏன் மாறினாய் என்றெல்லாம் உனக்கு தெரியவில்லை. உதாரணத்திற்கு, உன்னை சுற்றி ஏதாவது ஒரு ஆட்கள் புதிதாக வந்திருக்கலாம். புதிதாக வந்ததினாலோ என்னமோ அவர்களுடைய சுபாவத்தை உன்னுடைய மனதில் வைத்திருக்கலாம். அவர்களாகவே நீ மாறியிருக்கலாம். இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன? நீ உன்னையே கேட்டுக்கொள். நீ உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று. பல பேருக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. இதை பற்றி இருக்கக்கூடிய தெளிவு உன்னிடம் இருப்பதை விட உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் அது தாராளமாக ஏராளமாக இருக்கும். எப்படி தெரியுமா? உங்களின் சுபாவத்தின் வெளிப்பாடுகளை பார்ப்பது உன் அருகில் இருப்பவர்களும் உன் எதிரில் இருப்பவர்களும் தான். அதனால் இன்று உன்னுடைய பயிற்சி என்னவென்றால், அவர்களுக்கு உன்னை எத்தனை நாட்களாக தெரியும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு, அத்தனை வருடத்திற்கு முன்பு போல்வா நான் இருக்கிறேன், அல்லது என்னிடம் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கிறதா என்பதை கேட்கத் தொடங்க. இந்த பயிற்சியில் நீ அப்பொழுது இருப்பது போல்தான் இப்பொழுதும் இருக்கிறாய் என்று கூறிவிட்டால், உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். சிலர் இல்லை, சில விஷயங்கள் மாற்றங்கள் இருக்கிறது. நீ அதிகமாக கோபப்படுகிறாய். சட்டென்று உனக்கு கோபம் வருகிறது. எல்லா விஷயங்களையும் மிகவும் சிறிதாக எடுத்துக்கொள்ளாமல் பெரிதாக எடுத்துக்கொள்கிறாய் என்றெல்லாம் உன்னிடம் நிறைய பேர் கூறலாம். அல்லது நிறைய பேர் நன்றாக இருக்கிறாய் என்று கூறியும் அந்த ஒரு நபர் மட்டும் நீ நன்றாக இல்லை, சில மாற்றங்கள் உன்னிடம் இருக்கிறது என்று கூறலாம். அதற்கு எல்லாம் நீ எப்படி பதில் தர வேண்டும் என்றால், உன்னுடைய மாற்றத்தை நீ அதில் காட்ட வேண்டும். இந்த மாற்றத்தினால்தானோ என்னமோ நீ என்னையும் இழந்து விட்டாய். என்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் நான் உனக்குள் ஏற்கனவே புகுத்தியிருந்தேன். ஆனால் இப்பொழுது நீயோ உனக்கென்று ஒரு வாழ்க்கை, உனக்கென்று ஒரு நியாயம், உனக்கென்று ஒரு தன்மானம்
என்பதை மனதில் நிலைநிறுத்திக் கொண்டு இதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று எது பின்னாடியோ ஓடிக்கொண்டிருக்கிறாய். இது நீ அல்ல. இது உன்னுடைய நிழலும் அல்ல. இது உன்னுடைய நிஜமும் அல்ல. அப்படி இருக்கும் பொழுது நிழல் யார், நிஜம் யார் என்று உனக்குள் நீயே தேடிப்பார். நிச்சயமாக ஒரு 3 வருடத்திற்கு முன்பே உன்னுடைய சுபாவத்தை நினைத்து நீயே பெருமைப்படும் அளவிற்கு ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக நடத்திருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த விஷயத்தை சற்று உற்று நோக்கிப்பார். எவ்வளவு பெரிய விஷயமோ நடந்திருக்கும். நீ அதை மிகவும் சிறிதாக எடுத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த படிக்கு நீ சென்றிருப்பாய். காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும். ஆனால் உன்னுடைய சுபாவம் எப்பொழுதும் ஒன்றாக மட்டும்தான் இருக்க வேண்டும். கடவுளை மட்டுமே நீ தேட வேண்டும். எந்த விஷயம் நடந்தாலும் கடவுள்தான் உனக்காக நடத்துகிறார் என்பதை மிகவும் உண்மையாக நம்பு. யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் இசை பாடட்டும். ஆனால் உனக்கு தெரிவது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என்னவென்றால், நான் யாருக்காகவும் தீயவனாகவோ கெட்டவனாகவோ பொறுமை இல்லாதவனாகவோ மாறமாட்டேன் என்று. மாறிவிட்டால் எல்லாம் மாறிவிடும் என்று நம்பாதே. நீ மட்டும்தான் மாறுவாய். உன்னை சுற்றியிருப்பவர்களுக்கு ஒரு தீயவனாகவும் ஒரு எப்பொழுதும் கஷ்டத்தை கொடுக்க தயாராக இருக்கிறவனாகவும் நீ மாறுகிறாய். உன்னுடைய கஷ்டங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு கடவுளின் மனதில் நீ குடியிருக்க தொடங்கு. கடவுள் உன்னுடைய மனதில் குடியிருப்பார். உன் அப்பாவாகிய நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். இது சத்தியம். இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லாஹ்.